அருணாச்சல் பிரதேஷில் ஒரு தரமான சம்பவமாக பண்ணியிருக்காங்க. என்னென்னா, ஒருத்தவன் 5 வயசு குழந்த, 7 வயசு குழந்த, இந்த மாதிரி பெண் குழந்தைகளை தூக்கிட்டு போய் பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கான். என்ன கேட்டால், அவனை நான் எவ்வளோ நல்லவன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, இப்போது ஒரு 8 நாளைக்கு முன்னாடி சென்னையில் ஆரம்பாக்கம் அப்படிங்கிற ஏரியா பக்கம் அங்கே ஒருத்தவன் ஒரு சின்ன குழந்தை 10 வயசு குழந்தைய தூக்கிட்டு போய் வன்புணர்வு பண்ணி, என் பிள்ளைங்க ட்ரெயின் ஏறி 2 ஸ்டாப் தள்ளி தான் சார் என் பிள்ளைங்க ஸ்கூல் போவாங்க. அவங்க ஸ்கூல் போயிட்டு அன்றைக்கி என் பிள்ளைக்கு சீக்கிரம் ஸ்கூல் விட்டாங்க. அவங்க பாட்டி வீட்டுக்கு போகும்போது ரயில்வே ட்ராக் தள்ளி அவங்க பாட்டி வீட்டுக்கு போகும்போது என் பிள்ளைய இந்த மாதிரி ஒருத்தன் தூக்கின்னு போயிட்டு என் பிள்ளைய பலாத்காரம் செஞ்சு என் பிள்ளைய அடிச்சு என் பிள்ளை தப்பிச்சு நம்ம ஃபோன் வந்திருக்கு, அவன் ஃபோன் பேசுகிறானே நம்ம போயிடலான்னு சொல்லி என் பிள்ளை ஓடி வந்திருக்கான். ஆனால் என் பிள்ளைய பிடிச்சி பலால் நடிச்சு 2 காலுமே பிடிச்சி இவ்வளோ பெரிய மாங்காய் செடி அந்த செடிக்கு அடிச்சு என் பிள்ளை அங்கிள் என்னை விட்டுருங்க, அங்கிள் எனக்கு வலிக்குது, என்னை அடிக்காதீங்க, என்னை கஷ்டப்படுத்தாதீங்க, என்னை விட்டுருங்கன்னு சொல்லி கேட்டுருக்குறான். என் பிள்ளைய பலால் நடிச்சிருக்கான். அடிக்கிறப்ப என் பிள்ளை கீழே விட்டுக்கிறான். மேலே ஏறி உக்காந்து 2 கையுமே வச்சு பலால் நடிச்சிருக்கான். 2 கையுமே வச்சு அடிச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் நீ கத்தனியா பக்கத்துல ஒரு பள்ளம் இருக்கு, உன்னை தொண்டி அறுத்து அந்த பள்ளத்துல போட்டுருவேன், கத்தக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறான். என் புள்ள நம்ம கத்துனா நம்மள கொண்டுடுவானோ சொல்லி என் புள்ள கம்முன்னு இருந்திருக்கா. அதுக்கப்புறம் திருப்பியும் என் புள்ளைய அடிச்சு வாயெல்லாம் ரத்தம், என் பிள்ளைக்கு மூஞ்செல்லாம் பூச்சி பூரி இருக்கா. என் புள்ள ப்ளீஸ் அங்கிள் என்ன விட்டுருங்கன்னு சொல்லி திருப்பி அழுது இருக்கா. திருப்பியும் என் பிள்ளைய புடிச்சு 2 காலுமே பரபரன்னு பூச்சி வலிச்சுன்னு வந்துருக்குறான். என் புள்ள அங்கிள் எனக்கு வலிக்கிறத விட்டுருங்கன்னு என் புள்ள கதறி இருக்கிறான். இருந்தாலுமே என் புள்ளைய விடல, பலால் நடிச்சிருக்கிறான், மூஞ்செல்லாம் பூரி இருக்கிறான். என் புள்ளைய ரொம்ப கொடுமைப்பட்டு கத்தி காமிச்சு நீ கத்தனு என்ன தொண்டையை அறுத்துருவேன், என் புள்ள அதால நம்மள கொண்டுடுவானோ, நம்ம போன்ல டிவில தான் பாத்துருக்கோம், கிட்னி கல்லன்னா எடுக்கிறாங்கன்ட்டு பாத்துருக்கோம், இன்னைக்கு நம்மளுக்கே அந்த மாதிரி நடக்க போதான்னு சொல்லி அழுதுருக்குறான். அதுக்கப்புறம் திருப்பியும் அவன் திருப்பியும் என் பொண்ணம்மா திருப்பியும் பலாத்காரம் பண்ணிருக்கிறான். அதுக்கப்புறம் அவன் போன் வந்திருக்கு, போன் எடுத்து பேசியிருக்கிறான். பேசுறப்போ நம்ம போயிடலாம், இதுக்கு முன்ன செப்பல் போட்டுன்னு ஓடுறப்ப தானே நம்மள பிடிச்சிட்டான் சொல்லி திருப்பி செப்பல் கட்டி விட்டுட்டு அவன் போன் பேசுறானேன்னு சொல்லிட்டு என் புள்ள ஓடி வந்திருக்கிறான். அந்த வழியில ஒரு புள்ள வந்திருக்கு, அந்த புள்ளையும் நம்ம காப்பாத்தணும் சொல்லி வழி தெரியாத திருப்பியும் அந்த புள்ளைய பார்த்துட்டு இந்த பக்கமா திரும்பி அந்த வழியில என்ன இப்ப ஒரு இந்திக்கார பையா கிட்னாப் பண்ணிட்டாரு, உன்னையும் இங்க இருந்தா கிட்னாப் பண்ணிடுவாரு, சீக்கிரமான்னு சொல்லி அந்த புள்ளியும் கை பிடிச்சி இழுத்துன்னு வந்திருக்கா. என் புள்ள அம்மா அம்மான்ட்டு கத்தின்னு வந்தா. என்னம்மான்னு சொல்லி கேட்டேன். அம்மா என்ன ஒரு இந்திக்கார பையன் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாமா பேச்சு சொன்னா. அதுக்கப்புறம் பார்த்தா என் பாப்பா ட்ரெஸ் எல்லாம் ரத்தம், மூஞ்செல்லாம் ரத்தம். அதுக்கப்புறம் என் புள்ளைய தூக்கினேன், எங்கம்மான்ட்டு நாங்க எல்லாருமே ஓடுறோம். அவனை எங்கேயுமே எல்லா இடத்துலயும் நாங்க பார்த்தோம், எங்கேயுமே இல்லை சார். அதுக்கப்புறம் ஒருத்தர் என்னம்மா பாக்குறீங்கன்னு சொல்லி கேட்டாரு. இந்த மாதிரி பாப்பா பண்ணிட்டான்னு சொன்னோம். கூட்ஸ் ட்ரெயின் இருந்துச்சு, அதுக்கு பின்னாடி ஒருத்தர் கொடி காட்டுறவர் இருந்தாரு, அவர் தான் சொன்னாரு கத்தி வச்சுட்டு கையில இப்பதாம அந்த பக்கம் போனான்ட்டு. அப்பவும் நாங்க அந்த சைடெல்லாம் போய் பார்த்தோம், இல்ல சார் அவன் இல்ல. என் புள்ளைய அடிச்செல்லாம் தும்ப வச்சிருக்கா, மூஞ்செல்லாம் பூரி வச்சிருக்கிறா சார். என் புள்ள ட்ரெயின் ஏறிதான் சார் எப்பவுமே வீட்டுக்கு வருவாங்க. அன்னைக்கு சீக்கிரம் ஸ்கூல் விட்டதால பாட்டி வீட்டுக்கு போயிட்டு நம்ம அக்கா எல்லாம் வந்த பிறகு வீட்டுக்கு போலான்னு சொல்லி போயிருக்கா சார். 4வது படிக்குது சார், 4வது படிக்குது சார் என் புள்ள. அந்த பொண்ணை பயங்கரமாக அடித்து ரொம்ப கொடூரமாக காலை பிடிச்சி, இந்த பாம்பெல்லாம் கையில் மாட்டினா எப்படி அடிப்போம், வாழை பிடிச்சி தரையில் இப்படி அடிப்போம்ல, அந்த மாதிரி லிட்ரலாக அந்த பொண்ணை 10 வயசு பொண்ணு காலை பிடிச்சி அப்படி அடித்து அந்த பொண்ணு மேலே கழுத்தில் ஏறி உட்காந்து கன்னத்திலே பலார்னு அடித்து ரொம்ப கொடுமையாக அடிச்சிருக்கான். இது அடித்தது அந்த பொண்ணு எப்படியோ உயிர் பழைச்சி இப்போ தீவிரமாக சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சில பேர்லாம் சின்ன குழந்தைங்கள 10 வயசு, 13 வயசு, 5 வயசு, 7 வயசு, 3 வயசு, 2 வயசு, 1 வயசு, இந்த குழந்தைங்கள பாலியல் வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணியிருக்கானுங்க, ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணியிருக்கானுங்க. இவனுங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த அருணாச்சல் பிரதேசில் பாலியல் வன்புணர்வு பண்ணனே அவனாவது எல்லா குழந்தைங்களையும் உயிரோடு விட்டுட்டான். வீட்டுக்கு மிரட்டி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு உயிரோட பிஸ்கட் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறான். இவன் எவ்வளோ நல்லவன் தானே.
எப்படி சொல்கிறது உங்களுக்கு, உங்கள் பாஷையில் சொல்லணும்னா இந்தியன் 2, அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு படம் தக் லைஃப். இந்த 2 படத்தையும், ஏன்னா இந்த சினிமா வச்சு சொன்னால் தானே உங்களுக்குலாம் புரியும். தக் லைஃப் படத்துக்கு இந்தியன் 2 எவ்வளோ பரவாயில்ல, அதுவே நல்லா இருக்குது அப்படின்னு நீங்களே சொன்ன மாதிரி இந்த கேஸில் இவன் எவ்வளோ நல்லவன் அப்படி தான் சொல்ல முடியும். ஆனாலும் அருணாச்சல் பிரதேஷ் மக்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. என்ன, யாரை நம்பியும் பிரோஜனம் இல்லை. எந்த ஒரு மக்கள் வாரி பணத்துலேருந்து சம்பளம் வாங்கிட்டு அந்தந்த பொசிஷனில் இருக்காங்களே அவங்கக்கிட்டலாம் சொல்லி பிரோஜனம் இல்லைன்னு அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பாலியல் வன்முறை பண்ண குற்றவாளி அவன் இருக்கான் இல்லையா, அவனை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தரன்னு வெளில இழுத்துட்டு வந்து மக்கள் அவனை அடித்தே கொண்டிருக்காங்க. தரமான சம்பவமா? ஓகே, இப்போது நம்ம ஊர் சைடுக்கு வருவோம். 8 நாள் ஆச்சு, இன்னும் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கல சென்னையில். இதுக்கே அவன் அந்த லொக்கேஷன்லேருந்து ஃபோன் பேசியிருக்கான். அது என்ன டவர் லொக்கேஷன், அது என்ன நம்பரு, அந்த நம்பர் எங்கெங்கே போயிருக்கு அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா டெக்னாலஜி அவ்வளோ வளர்ந்துருக்கு. ஆனாலும் இன்னமும் அவனை யாருன்னு கண்டுபிடிக்க முடியல, அரெஸ்ட் பண்ணல. ஸோ அரெஸ்ட் பண்ணாலும் என்ன ஆக போகுது? தெரியாமல் கேட்குறேன்னு நினச்சிங்களா? தெரிஞ்சே தான் கேட்குறேன், உங்களுக்கும் தெரியும். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஆந்திராவில், தெலுங்கானான்னு நினைக்கிறேன், ஆந்திராவில் ஒருத்தவன், அந்த நியூஸ் வேணால் எல்லா லிங்க்கும் உங்களுக்கு பின் பண்ணுறேன். அந்த குழந்தையை பார்த்ததும் வெங்கடேஸ்வரலு ஆத்திரமாக இருக்கார். அதுக்கு காரணம் குழந்தை வெள்ளையா இருந்ததுதான். குழந்தை தன்ன மாதிரி இல்ல, இந்த குழந்தை வேற யாருக்கோ பிறந்ததுன்னு சொல்லி 3 மாசம் ஆண் குழந்தைய அடிச்சே கொண்டு இருக்கா சந்தேக சைக்கோ வெங்கடேஸ்வரலு. குழந்தை உயிரிழந்த மன உளைச்சல்ல இருந்த கோட்டேஸ்வரமா இதுக்கு மேலையும் இவன் கூட வாழ முடியாதுன்னு வெங்கடேஸ்வரலு கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. மனைவி விட்டு போன 6 மாதங்களிலேயே பிரமிளாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட வெங்கடேஸ்வரலுக்கு இப்போ 14 வயசுல ஒரு மகன் இருக்கா. முதல் மனைவிக்கு பிறந்த மூத்த மகன் மண்டியாவை வெங்கடேஸ்வரலு தான் வளர்த்துட்டு வந்திருக்கா. இதுக்கு மத்தியில தந்தை வெங்கடேஸ்வரலு கிட்ட சொத்துல பங்கு கேட்டு இருக்காரு மண்டியா. அதுக்கு மறுப்பு தெரிவிச்ச வெங்கடேஸ்வரலு மகனை சரமரியா அடிச்சிருக்கான். அதனால தந்தை மகன் இடையில அடிக்கடி தகராறாகவே இருந்திருக்கு. என்ன தைரியம் என்கிட்ட வந்து சொத்துல பங்கு கேட்பான், இவனை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுன்னு மண்டியாவை கொலை செய்ய திட்டம் போட்டு இருக்கான். கொட்டகையில தூங்கிட்டு இருந்த மண்டியாவை கத்தியால குத்தி கொண்டு இருக்கான். குறையை மறைக்கிறதுக்காக மண்டியாவோட உடலை துண்டு துண்டா கட் பண்ணி அது எல்லாத்தையும் தீ வச்சு எரிச்சு குழி தோண்டி புதைச்சிருக்கான். வெங்கடேஸ்வரன் மேல ஏற்கனவே 4 கொலை கேஸ் இருக்கு. தன்னோட 3 மாச குழந்தையை கொண்டது, சொத்துக்காக கூட பிறந்த மாற்றுத்திறனாளியான தங்கச்சி, அப்பா, அம்மான்னு எல்லாரையும் துடிக்க துடிக்க கொலை பண்ணி குழி தோண்டி புதைச்சிருக்கான். இந்த கொலை கேஸ்ல இருந்து சில மாசத்துக்கு முன்னாடி ஜாமீன்ல வந்த வெங்கடேஸ்வரலு அதே சொத்துக்காகத்தான் மண்டியாவையும் கொலை பண்ணிருக்கான். மொத்த உண்மையும் போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு. வெங்கடேஸ்வரலு மேல மர்டர் கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ் அவனை கோர்ட்ல ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிட்டாங்க. வெங்கடேஸ்வரலுவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போனப்ப இன்னும் 3 கொலை பண்ண வேண்டியது இருக்கிறதாகவும் கூடிய சீக்கிரம் ஜாமீன்ல வந்து அந்த 3 பேரையும் போட்டு தள்ளுவேன்னு சவால் விட்டு இருக்கான் வெங்கடேஸ்வரலு. அந்த ஆள் அவன் என்ன பண்ணியிருக்கான், அவனுடைய பையன் 19 வயசு பையன் அவனை எரிச்சு கொண்டிருக்கான். அதாவது அவனை கத்தியால் குத்தி துண்டு துண்டாக வெட்டி எரிச்சு புதைச்சிட்டான். இவன் இதுதான் இவனுக்கு முதல் கொலையான்னு கேட்டால் இல்லை, இதுக்கு முன்னாடி 3 கொலை பண்ணியிருக்கானா. 3 இல்லை 4 கொலை பண்ணியிருக்கானா. அதாவது 2 வயசு குழந்தைய கொலை பண்ணி புதைச்சிருக்கான். அப்புறம் அவனுடைய சொந்தக்காரன் எவனோ மாற்றுத்திறனாளியான், அவனை கொலை பண்ணி எரித்து புதைச்சிருக்கான். இந்த மாதிரி 4 கொலை பண்ணியிருக்கான், 4 3. அதே மாதிரி அவன் பையனையும் கொலை பண்ணியிருக்கான். இத்தனை கொலையும் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கொலை பண்ணிட்டும் ஜாமீனில் வெளில வந்து மறுபடியும் கொலை பண்ணுறது, இதுதான் அவனுடைய வேலையாக இருந்திருக்கு. இப்போ அவன் என்ன சொல்லியிருக்கான், இன்னும் 3 பேரை கொலை பண்ண வேண்டியது இருக்குது, ஜாமீனில் வந்து அந்த 3 பேரையும் நான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு போலீஸ்கிட்டே வாக்குமூலம் இது கொடுத்துருக்கான், சபதம் விட்டுருக்கான். அப்போ பார்த்துக்குங்க, அப்போ யார் குற்றவாளின்னு உங்களுக்கு இப்போ தெளிவாக தெரிஞ்சிருக்கணுமே. 2 வயசு குழந்தைய கொலை பண்ணவனே நல்ல ஒரு மனுஷன் அப்படி கூட வேண்டாம், வெறும் ஒரு மனுஷனாக இருந்திருந்தா கூட இவன் கொடுமையான மிருகம், இவனெல்லாம் வெளியே விடக்கூடாது அப்படின்னு இருக்குமா இல்லையா? எப்படி ஜாமீன் கிடச்சிது, எப்படி மறுபடியும் வந்து கொலை பண்ணிவிட்டு ஜாலியாக ஜாமீன் வாங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். இவன் மட்டும் இல்லை, நிறையா இருக்கானுங்க அப்படி தான். ஏன் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே தோணும், இந்த மாதிரி நம்ம, ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பேக் சைடு டார்க் சைடு இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி எனக்கும் ஒரு கருப்பு பக்கம் வந்து உள்ளே இருக்குது. கொலை பண்ணணும் எவனையாவது, அப்படி இல்லை ரேண்டமாக இல்லை, ஒரு லிஸ்ட் இருக்குது என்கிட்ட. அவங்கள எப்படி கொலை பண்ணணும், எப்படி அணுவாக ரசித்து செய்யணும்னு அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன். ஆனால் இந்த சமுதாயத்துக்காக நம்ம வந்து மற்றவங்களை துன்பப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு ஒரு நல்ல முகம் இருக்கு இல்லையா, அந்த இதை மட்டும்தான் நான் காமிச்சிட்ருக்கேன். இது நாட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்மளும் பண்ணலாம் போல இருக்கே அப்படின்னு தான் எனக்கும் தோணுது. ஸோ நல்லவங்களையும் மாற்றுறது யாருன்னு நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ புரியுதா அவங்களுக்கு நாட்டில் ஏன் குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது? குற்றவாளிகள் கம்மி தான், அவங்க பண்ணுற குற்றங்கள் அதிகம். இது எதனால்?
அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நம்ம என்ன தான் சொன்னாலும் மாறப்போதான்னு கேட்டிங்கன்னா மாறாது. இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு ஒரு மனக்குமரல் இருக்குல்ல. அதாவது என்னடா இது, மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, அவங்க வரி பணத்துலேருந்து பல பேருக்கு பல கோடிகளில் சம்பளமாக போயிட்டுருக்கு. எதுக்காகனா இந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு, இந்த மக்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு அப்படின்னு தான் அவங்களெல்லாம் வந்து மக்களுடைய வரி பணத்துக்கு சம்பளம் வாங்கிட்டு ஜம்முன்னு இருக்காங்க. ஆனாலும் இந்த மக்கள், பொதுமக்கள், அப்பாவி மக்கள், அவங்க தான் அதிகமாக, அதுவும் மற்றவங்களுக்கு எந்த துன்பமும் நம்மளால் வரக்கூடாது, நம்ம வந்து மற்றவங்களுடைய வம்பு தும்புக்கு போகக்கூடாது, நம்மளுடைய வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு வாழ்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரி மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுறது ஒரே மாதிரி குற்றவாளிகள் தான், ஒரே குற்றவாளிகள் தான். குற்றவாளி ஒருத்தன் தான், ஆனால் அவன் செய்கிற குற்றங்கள் 100. எப்படி அவன் மறுபடியும் மறுபடியும் குற்றம் செஞ்சுக்கிட்டு ஜாலியாக வெளியில் இருக்கான்? அதுக்கான காரணம் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும், நல்லாவே தெரிஞ்சிருக்கும். என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. இருந்தாலும் எனக்கு சொல்ல வேண்டியது கடமை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு இப்படி இருக்குது, இந்த அமைப்பு ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறத விட எதுக்காக இன்னும் இப்படியே இருக்குது. ஏன்னா நிறைய மனுஷனுங்க தான் இருப்பாங்க, அவங்களுக்கும் தெரியும் இல்லையா. இப்போ சாதாரண ஒருத்தன், நான் சாதாரண ஒரு மனுஷன், எந்த ஒரு பதவியோ எதுவும் கிடையாது. இருந்தாலும் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கோபமாக வருது. ஏன்னா ஒரு அப்பாவி ஒரு சின்ன குழந்தைய அடித்து கொண்டு இருக்கான், அவனுடைய மாற்றுத்திறனாளி கூட பிறந்த சகோதரி, அவங்க அப்பா, அவங்க தம்பி எல்லாத்தையும் கொலை பண்ணியிருக்கான், 4 கொலை பண்ணியிருக்கான். அந்த சின்ன குழந்தைய கொலை பண்ணதுமே இவனை என்ன தண்டனையோ அதை கொடுத்துருக்கணும் முழுசாக. அதுக்கடுத்தது 3 கொலை பண்ணியிருக்கான், அப்போயாவது என்ன தண்டனையோ அதை கொடுத்துருக்கணும் முழுசாக. இப்போது அவனுடைய பையனையும் கொலை பண்ணிட்டான், அதுவும் ரொம்ப கொடூரமாக. இதுக்காவது முழுசாக தண்டனை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கிடைக்காது. ஏன்னா அவனே தான் சவால் விட்டு சொல்லிட்டு போகிறானே, ஜாமீனில் வெளில வருவேன், 3 பேரையும் கொல்லுவேன். சரி, அந்த 3 பேரையும் கொண்டுட்டு அதுக்கப்புறமாவது இவனுக்கு தண்டனை கிடைக்குமா? முழுசாக கிடைக்காது. ஏன்னா என்ன சொல்கிறது, அப்போ என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, ஒருத்தன் ஒரு குற்றம் பண்ணிட்டான் அப்படின்னா அதுக்கு சரியான முழு தண்டனை கிடைக்காதனால அந்த குற்றத்தால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்க குற்றவாளியாக மாறுறாங்க. இப்படி தான் புதுசாக குற்றவாளிகள் உருவாகிறதுல இது ஒரு விதம், இதுவும் ஒரு காரணம், இதுவும் ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ அந்த காரணம் கரெக்டாக யாருன்னு உங்களுக்கு இப்போ தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் சில பேர்லாம் வருவானுங்க, வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கு கீழே ஒருத்தன் வந்தான், அவன் யாருன்னு தெரியல, அவன் என்ன பொசிஷனில் இருக்கான், என்ன மண்ணாங்கடியில் இருக்கான் எதுவுமே தெரியல. ஆனால் கருத்து இந்த மாதிரி இது, நீ இதை படிச்சிருக்கிறியா, அதை படிச்சிருக்கிறியா, எவிடன்ஸ் ஆக்ட் படிச்சிருக்கிறியா, கான்ஸ்டியூஷன் படிச்சிருக்கிறியா, லா படிச்சிருக்கிறியா, இதெல்லாம் அவனை மாதிரி சில மனுஷன்களா என்ன கேட்குறது. அவனில் சாதாரண மனுஷன், ரத்தம் சதை இருக்கிற ஒரு மனுஷன், நல்ல மனுஷன் கூட, ஒரு மனுஷனாக இருந்தால் கூட தோணும், இப்படி பண்ணுறான் இல்லை, இதெல்லாம் வந்து இதை படி தான். நான் அவனுங்கிட்ட கேட்குறது ஒன்று தான், சரி நான் படிக்கலப்பா, அதெல்லாம் நான் படிக்கலை, ஆனால் இந்த மாதிரி குற்றம் பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன் இதெல்லாம் படித்தவங்களுக்கு ஏன் அது வந்து அந்த தண்டனைகளை கொடுக்க மாட்டாங்க? எப்படி இப்போது 4 கொலை பண்ணவனை எப்படி ஜாமீன் கொடுத்து வெளில அனுப்பிச்சிருக்காங்க? இதெல்லாம் படித்தவங்க தானே, அவங்களும் இதெல்லாம் படித்தவங்க தானே, எப்படி வெளில அனுப்பிச்சிருக்காங்க? அப்போது நீங்கள் நிறையா பார்க்கலாம். இப்போ ஒரு ரவுடி ஒருத்தனை மத்திய பிரதேசில் இன்னும் ஒரு 5 பேர் ரவுடி எதிர்கேங்க சேர்ந்தவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து சுட்டு கொண்டிருக்காங்க. அந்த ரவுடி எப்படின்னா, அவன் மேலே ஏற்கனவே 12 கொலை கேஸ் இருக்கான், அடிதடி கேஸ் இருக்கான், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ் இருக்குதான், நிறைய கேஸ் நிலுவையில் இருக்கான். எப்படி இந்த கான்ஸ்டியூஷன், லா, எவிடன்ஸு, ஆக்டு இதெல்லாம் படித்தவங்க அவங்க தானே, ஏன் வெளில விட்டுருக்காங்க? அப்போ எந்த மாதிரியான அமைப்புக்குள்ளே சாதாரண மக்கள் வாழ்ந்துருக்கீங்கன்றத நல்லா யோசிக்கணும். மற்றவங்களுக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது, நம்மளால் அவங்களுக்கு பாதிப்பு கூடக்கூடாது அப்படிலாம் இல்லை. நமக்கு ஒரு அநியாயம் கெட்டது நடக்குதுன்னா அதை பண்ணவனை நாமளே தண்டிக்கிறது தவிர வேறு வழி இல்லை. அப்போது இது என்ன நார்மலைஸ் பண்ணுதுன்னா, இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா 4 கொலை பண்ணவனுக்கு வெளில ஜாலியாக இருக்கான், வந்து இன்னொரு கொலை பண்ணுறான் அப்படின்னா என்ன, இது என்ன சொல்ல வருதுன்னா, இதெல்லாம் வந்து குற்றங்கள் இல்லை, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயந்தான், ஒரு நார்மலான விஷயந்தான் அப்படின்னு இதை வந்து ஒரு நார்மலைஸ், சோஷியலைஸ் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். அப்படி தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு என்ன தெரியுதோ கமெண்ட் பண்ணுங்கள். நானும்
எப்போ தான் இந்த மாதிரி இதெல்லாம் மாறும், மக்கள் வந்து ஒரு நிம்மதியான பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படின்ட்டு ஆசைப்படுறேன். அது நடக்காத போல இருக்குது.